இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமும், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி அங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் என்று சொல்லி இந்த தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் தெரிந்தெடுக்கக்கூடிய வழிகளை குறித்து இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். அவர் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் என்பது போல இங்கே காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நன்மை தீமை சரி தவறு இவற்றை பகுத்தறிவதற்கு மனிதர்கள் மனித பிரகாரமாக தங்களுடைய சொந்த ஞானத்தை அவர்கள் அடிப்படையாக பயன்படுத்துகிறார்கள். அது ஒரு மோசமான ஒரு வழிமுறை ஆகும். வாழ்வின் சரியான பாதையை நிர்ணயம் பண்ணுகிறதற்கு தேவனால் எழுதப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பேஸாக ஒரு அடிப்படையாக கொண்டு அவைகளின் மூலமாக நாம் ஆராய்ந்து நடக்கும் பொழுது நாம் சரியான பாதையிலே நடந்துவிட முடியும். அதைத்தான் இவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. மனுஷர்கள் தங்களுடைய ஞானத்தின்படி, தங்களுடைய யோசனையின்படி, தங்களுடைய புத்தியின்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிற செம்மையான வழிகள் அநேகம் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய வசனத்தின் வெளிச்சத்தில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்துகிறானோ அவனுடைய வாழ்க்கைத்தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை இந்த பகுதியானது நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மனித வழிகளிலே மரணத்தினுடைய வித்து உள்ளது, ஆனால் தேவனுடைய வழிகளிலோ நித்திய ஜீவனுக்கு நேராக அது வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அதனால் சாலமோன் ஞானி எப்படி சொல்லுகிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்கிறார். உன் சுய புத்தி, உன்னுடைய செம்மையாய் தோன்றுகிற வழிகளிலே அது மரண வித்து இருக்கிறபடியினாலே நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிற அல்லது பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்கிற ஆலோசனைகளை கொடுக்கிற தேவனுடைய வழி நடத்துதல்களிலே நடக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். வேதாகமும் வாழ்வை ஒரு பயணம் என்ற கோணத்தில் காண்கிறபடியினாலே விசுவாச வாழ்வானது ஒரு பரதேச பயணமாக அது ஒப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். உண்மையான வாழ்வு உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது. வருங்காலத்தை குறித்த ஒரு கற்பனை அல்ல, மோட்ச பிரயாணத்தை நோக்கி விசுவாச வாழ்க்கையானது பயணிக்கக்கூடியதாக அவைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மனிதர்கள் மரிப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. மனிதனை பொறுத்தவரை மரணம் என்பது தேவனுடைய உறவில் ஏற்பட்ட முறிவு தான். என்றைக்கு தேவனுடைய உறவிலே ஆதாமும் ஏவாளும் முறித்து கொண்டார்களோ அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறாய், நீர் மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி. அந்த மரணம் என்பது தேவனுடைய உறவில் ஏற்பட்ட ஒரு முறிவு தானே தவிர நிரந்தரம் அல்ல. மீண்டும் ஒரு மனிதன் தேவனுடைய உறவை புதுப்பித்து கொண்டால் உடன்படிக்கையின் மூலமாக நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக அந்த உறவை மீண்டுமாக புதுப்பித்து கொள்ளும் பொழுது மனிதன் பரலோக வாழ்வை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வாழ்க்கைக்கு முடிவில்லை. அவன் தேவனுடைய உறவை புதுப்பித்து கொள்ளாமல் உடன்படிக்கையை நினைவு கூறாமல் போனாலும் அவன் அழிவதில்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கை நித்திய கடலாகிய அந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த 2வது கடலில் அவன் வாழக்கூடிய சூழ்நிலை உண்டாகிவிடக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி மனிதர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆன்மீகம் நிறைந்த நல்ல வாழ்க்கையை
வாழ வேண்டும் என்று சொல்லித்தான். அதாவது தேவனுக்கு பயப்படுகிற பயத்துடன் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் வேதம் ஒரு நல்ல வாழ்க்கை என்று கூறுகிறது. அதில் தான் மகிழ்ச்சி இருக்குது, அமைதி இருக்குது, அதில் தான் நம்பிக்கை இருக்குது. இவைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையைத்தான் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் விரும்புகிறது. இன்றைக்கு ஒருவேளை மனித பார்வையில் மேலோட்டமாக செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. ஆனால் வேதம் துணிகரமாக அடித்து சொல்கிறது அவைகளெல்லாம் மரண வழிகள் என்று சொல்லி, எந்தவித தயக்கமும் இன்றி மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற எல்லா வழிகளும் மரண வழிகள் என்று சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லுகிறது போல வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு உதாரணமாக ஒரே ஒரு காரியம், மனிதனுடைய பார்வை எப்படி இருக்கிறது, தேவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஒருவனுடைய விளைநிலமானது நன்றாக விளைந்திருந்த பொழுது, அவனுக்கு மிகுந்தியான விளைச்சல் கிடைத்திருந்த பொழுது, அவனுக்கு இருக்கக்கூடிய களஞ்சியம் சிறிதாக இருந்தபடினாலே இரவு நேரத்தில் அவன் தன்னுடைய ஆத்துமாவோடு கூட பேசுகிறான். நான் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன், அதிலே நான் என்னுடைய விளைந்த பொருள்களையெல்லாம் சேர்த்து வைத்து என் ஆத்மாவே புசித்து குடித்து நீ இளைப்பாறு, உனக்கென்று அநேக நாட்களுக்கென்று நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் படுத்த பொழுது தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், மதிகேடனே, இன்றைக்கு உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு எடுபடும் என்று சொன்னால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகள் ஆகும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறது போல அந்த காரியத்தை இயேசு தான் அந்த உவமையை சொல்லி கொடுக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் மண்ணிலும் பொன்னிலும் பணத்தை போட்டு இந்த உலகத்தில் அநேக ஆண்டுகள் வாழ்கிறதற்காக பிரயாசப்படுகிற அந்த நோக்கத்திலே அது அவர்களுக்கு செம்மையாய் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்பது தோன்றுகிறது போல இருந்தாலும் மத்தேயு 6:19 20 21 ஆண்டவர் அந்த 3 அதிகாரங்களிலும் சொல்லிக் கொடுக்கிற பிரசங்கத்திலே இந்த காரியங்களையும் குறிப்பிடுகிறார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாகுவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். விசுவாசிகளாய் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதற்கு பெருமை பாராட்டுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். வேதக்காரர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். ஆனால் நமக்கும் உலகத்திற்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷம் வேண்டாம், பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். என்ன இது போதனை இப்படி இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். இங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடி வருவார்கள், அங்கே பூச்சியோ துருவோ எதுவும் கெடுக்காது. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். இங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் பூமிக்குரியவைகளையே தேடுவீங்க, ஆனால் மேலே உங்களுடைய பொக்கிஷத்தை அனுப்பி வச்சிங்கன்னா மேலானவைகளை நாட ஆரம்பித்து விடுவீர்கள் என்று சொல்லி மனிதனுடைய செம்மையாய் தோன்றுகிற வழிக்கும் தேவனுடைய வழிக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை விளக்கி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை நாம் துல்லியமாக வாசித்து தியானித்து கடைபிடிப்போம். அப்படிப்பட்ட அந்த வசனத்தினுடைய வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்தோம் என்று சொன்னால் நித்திய காலமாக வாழப்போகிற அந்த பரலோக ராஜ்ய வாழ்வை நாம் பெற்று வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய்